ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் முன்மடி சேர்ந்தால் அத்தியாயம் 18. கார்த்திகேயன் மனைவியை மனதிற்குள் வறுத்து எடுத்தார். ரபினேஷ் வேதிகாவுடன் அப்பாவின் காரில் ஏறிக்கொண்டு கிளம்பினான். அறைக்குள் வந்த சாந்திமாவை, என்ன சாந்திமா, எதுக்கு என்னோட பீரியட் பற்றியெல்லாம் கேட்டீங்க என்று நைதிகை கேட்க, கல்யாணத்துக்கு முகூர்த்த தேதி குறிக்க போகிறாங்க பாப்பா, அதுக்கு தான் கேட்டேன். அதுதான் ஏன் என்று அவள் புரியாமல் கேட்க, ஐயோ இது பச்சை மண், இதுக்கிட்ட என்னத்தை சொல்லி புரிய வைக்கிறது என்று விழித்த சாந்திமா, கல்யாணத்தன்னைக்கு கோவிலுக்கு சாமி கும்பிடவெல்லாம் போகணுமில்ல, அதுக்குத்தான் என்று திரும்பவும் சொன்னார். ஓ அப்போ சரி என்றாள். வீட்டிற்கு வந்தவர்களை வரவேற்று உபசரித்தார்கள் பெரியவர்கள். அவர்களின் ஜோதிடரும் வந்திருக்க வேதிகா சுமங்கலியிடம் விஷயத்தை சொல்ல, ஆமாம் தேதி குறிச்சிட்டு அப்புறம் எது தோதுன்னு பார்த்துக்கலாம் என்றார். ஒரு வழியாக பேசி இன்னும் 6 நாட்களில் திருமணம், அதன் பிறகு 1 மாதம் கழித்து ரிசப்ஷன் என்று நித்தியனிடம் கேட்டுத்தான் முடிவு செய்தார்கள். திருமணம் எளிமையாக கோவிலில் குடும்ப நபர்கள் மட்டுமே கலந்து கொள்ளுவோம், வெளிநபர்கள் யாருக்கும் அனுமதி இல்லை என்று முடிவு செய்தார்கள். திருமணம் அவர்கள் வழக்கப்படி நடக்கணும் என்று ஸ்ரீமதி சொல்ல சரி என்றார்கள். மறுநாள் நித்தியனை அழைத்த கார்த்திகேயன், மாப்பிள்ளை ஸ்ரீ குரூப்ஸ் இன்றைய மார்க்கெட் ரேட் 30,000 கோடி, அதை கொடுத்துவிட்டு கம்பெனியை உங்கள் பெயரிலும் பாப்பா பெயரிலும் ரெஜிஸ்டர் பண்ணிவிடலாம். மீதி 20,000 கோடியை நான் பாப்பாவுக்கு சீதனமாக தர்றேன், மற்றபடி அவளுக்கு செய்ய வேண்டியது அனைத்தும் செய்வேன் என்றார். நித்தியன் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தான். என்னப்பா, 50,000 கோடி நித்தியனுக்கு கொடுக்க வேண்டியது தானே? அப்படித்தானே என்கிட்ட சொன்னீங்க. இப்போ என்னடானா அவங்க குடும்ப தொழிலில் இவளை ஏன் பார்ட்னராக ஆக்குறீங்க என்று ரபினேஷ் சொல்ல, நல்லா நிதானமாக யோசித்து தான் சொல்கிறேன். எப்படி இருந்தாலும் இந்த பணத்தை கொடுக்கலை என்றால் இவங்க கம்பெனிகளை அவங்க எடுத்துக்குவாங்க. அப்போவும் இவங்க குடும்பத்தில் யாருக்கும் அதில் உரிமை இல்லை. அதே மாதிரி தான் இனியும் அவங்க யாருக்கும் அதில் உரிமை இல்லை. ஏன்னா நாம் பணத்தை கொடுத்து கம்பெனியை மீட்டிய பிறகு இவங்க அண்ணனும் மாமாவும் அக்காவும் எங்களுக்கும் இதில் பங்கு இருக்குது அப்படின்னு வருவாங்க. ஏற்கனவே மாப்பிள்ளை கொடுத்த பவர் ஆஃப் அட்டர்னியை வச்சு இவருடைய சொத்துக்களை இவர் அனுமதி இல்லாமல் விற்றவங்க. அவங்கள நம்பி நாம் எப்படி இவ்வளவு பெரிய தொகையை கொடுக்கிறது? குடும்பம் என்பது வேற, தொழில் என்பது வேற. யாரையும் தொழிலில் நம்பக்கூடாது. ஒரு முறை அவங்களை நம்பி நீங்கள் ஏமாந்தது போதும் மாப்பிள்ளை, இனியும் உங்களுக்கு அந்த நிலை வரக்கூடாது என்றால் நான் சொல்வதுதான் சரியான வழி என்றார். நித்தியனுக்கு அவர் சொல்வதில் இருந்த உண்மை புரிந்தது. அண்ணனும் மாமாவும் அன்னியின் சீதனமாக வந்த சொத்துக்களை விற்கலை, மாமாவும் அப்படித்தான். ஆனால் என்னுடையதையும் சித்தப்பாவோடையதையும் மட்டும் விற்றுவிட்டார்கள். இப்போது அவர்களுக்கென்று அவர்கள் மனைவி பெயரில் சில சொத்துக்கள் இருக்கு. ஆனால் இவனுக்கும் சித்தப்பாவுக்கு மட்டும் எதுவுமே இல்லை. அதே சமயம் ஸ்ரீ குரூப்ஸ் அவள் பெயரிலும் இருக்கும் என்றால் வீட்டில் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. எனவே இப்போ எதுவும் சொல்ல வேண்டாம், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்ற நித்தியன், ஓகே மாமா என்றான். சரி, அப்போ திருமணத்துக்கு மறுநாள் சட்டப்படி செய்து விடலாம் என்றார். ஓகே என்றான். இரு வீட்டிலும் திருமண ஏற்பாடுகள் நடந்தது. இங்கே கார்த்திகேயனும் ரபினேஷ் திவ்யேஷ் இருவர் மட்டுமே செய்தார்கள். மோகனாவும் மகிமாவும் அவர்களுக்கு தேவையான உடைகளை மட்டும் எடுத்துக்கொண்டார்கள். நைதிகாவிற்கான உடைகள் வாங்க அவளுக்கு தெரியாது. வேதிகா கர்ப்பமாக இருப்பதால் அவளால் அதிகம் அலைய முடியாது. எனவே புகழ்பெற்ற ஆடை வடிவமைப்பாளரிடம்தான் அந்த பொறுப்பை ஒப்படைத்தார். வெள்ளி வெண்கலம் என்று எந்த பொருட்களும் அவர் கொடுக்கலை. ஏனென்றால் அவற்றை பத்திரமாக வைத்து கொள்ளும் அளவு மகள் புத்திசாலி இல்லை என்று தெரியும். அதனால் அந்த வேலைக்கே அவர் போகலை. சாந்திமா மதுரை பக்கத்து பெண், நடுத்தர வயதை கடந்தவர். அவருக்கு இன்றைய நாகரிகம் எல்லாம் தெரியாது. அவருடைய வளர்ப்பு தான் நைதிகை. இதனால் பல சமயம் மகிமா அவளை கேலி செய்வாள். நைதிகை கண்டுகொள்ள மாட்டாள். அவளுக்கு ஆடை அலங்காரத்தில் அதிகம் விருப்பம் இல்லை. மணமக்களுக்கான திருமண உடைகளை ஆடை வடிவமைப்பாளர் தேர்ந்தெடுத்திருப்பதால் அதை பற்றி ஸ்ரீமதி கண்டுகொள்ளவில்லை. இங்கே அவர்கள் வீட்டிலும் ஸ்ரீநிதி வஞ்சிதா இருவரும் அவரவர் குடும்பத்திற்கான ஷாப்பிங்கில் தான் இருந்தார்கள். நித்தியன் திருமணத்தை பற்றி பெரிதாக கண்டுக்கலை. திவ்யேஷ் தான், என்ன நித்தியன்
பேச்சுலர் பார்ட்டி எப்போ என்றான். டேய், இருக்கிறது நம்ம 3 பேர், இதில் என்னடா பார்ட்டி என்றான். ஏன் உங்கள் வெளிநாட்டு நண்பர்களுக்கு சொல்லலையா என்று அவன் கேட்க, வேண்டாம்னு விட்டுட்டேன் என்றான். ரபினேஷ் தம்பியை முறைக்க இவன் வாயை மூடிக்கொண்டான். கார்த்திகேயன் பெரும் குழப்பத்தில் இருந்தார். திருமணம் அவர்கள் முறைப்படி, அதனால் நித்யன் குடும்பத்தார் அவர்களின் கோவிலில் ஏற்பாடு செய்துவிட்டார்கள். ஆனால் முதல் நாள் பெண்ணிற்கு செய்ய வேண்டிய சடங்குகளை நாம தானே செய்யணும், நம்ம முறைப்படி செய்து விடலாம் என்றார் அவர் மனைவியிடம். அதுதான் நம்ம பக்கத்து பழக்கம் வேண்டாம்னு அவங்க சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் இது மட்டும் என்ன, சும்மா விடுங்க என்றார் அவர். அந்த குழப்பம்தான் அவருக்கு. உறவினர்கள் யாருக்கும் சொல்லலை. எனவே திருமணத்திற்கு முதல் நாள் சாந்திமா கார்த்திகேயனிடம் சொல்லி வேதிகாவை வைத்து சில சடங்கு சம்பிரதாயங்களை செய்தார். என்னம்மா உங்கள் மருமகளை அவ கூட ஒட்டிக்கிட்டு அலையிறாங்க என்று மகிமா கேட்க, ஆமாம், எல்லாம் உன் அண்ணன் வேலையாக இருக்கும், இவ தான் நித்யனின் மனைவி என்று ஆன பிறகு இவர்கள் விலகி நிற்க முடியாதே, அதுதான் என்றார் மோகனா. வீட்டில் அவர்கள் 2 பேர் மட்டுமே செய்த சடங்கு எல்லாம் ஃபோட்டோ கூட எடுக்கலை. மறுநாள் காலை பார்லர் பெண்களின் கைவண்ணத்தில் நைதிகை அழகாக இருந்தாள். அவள் நிறத்திற்கு ஏற்ற நிறமும் உடையும் வடிவமைப்பும் மேக்கப்பும் மிக நன்றாக இருந்தது. மணமகள் கோலத்தில் அவளை பார்த்த கார்த்திகேயன் கண் கலங்கிவிட்டார். காலங்கள் எவ்வளவு வேகமாக உருண்டு ஓடுகிறது. 3 வயது பெண்ணாக அவர் கைப்பிடித்து வந்த பெண் என்று மணமகளாக இன்னொரு குடும்பத்திற்கு போகிறாள். பெண் என்பவளுக்கு 2 வீடுதான். ஆனால் நைதிகைக்கு வீடுகள் இருந்தாலும் சொந்தமில்லாமல் போய்விட்டது. இனிதான் அவளுக்கு என்று ஒரு வீடு வரப்போகிறது. என்னதான் அவள் இந்த வீட்டு பெண் என்று கார்த்திகேயன் சொன்னாலும் அவளுக்கு இங்கே அதற்கான அங்கீகாரம் கிடைக்கலை. இது என் வீடு என்று ஒவ்வொரு நிமிடமும் மோகனா அவளுக்கு குறிப்பு காட்டி விடுவார். கார்த்திகேயனுக்கும் அது தெரியும். ஒரு அளவுக்கு மேல் மனைவி மக்களை அவராலும் கண்டிக்க முடியலை. நித்யனின் குடும்ப கோவிலில் போய் தகுந்த பாதுகாப்புடன் இறங்கினார்கள். அமைச்சர் வீட்டு திருமணம் என்றால் சொல்ல வேண்டுமா? பெரிய ஆடம்பரமோ நிறைய கூட்டமோ இல்லையே தவிர மற்றபடி எல்லா ஏற்பாடும் பக்காவாக இருந்தது. ஸ்ரீநிதி முறைப்படி நைதிகையை பெண்ணழைத்து சென்றாள். நித்யன் தன் அருகே நின்றவளை ஒரு பார்வை, அவ்வளவுதான். ரபினேஷ் திவ்யேஷ் கூட பெண் வேறாக இருந்தால் இந்நேரம் நித்யனை கேலி பேசி சிரித்து கல்யாண கலாட்டாக்கள் செய்திருப்பார்கள். இங்கே என்ன செய்வது? வாயை மூடிக்கொண்டார்கள். அவர்கள் வழக்கப்படி மாப்பிள்ளைக்கு செய்ய வேண்டிய சீர் சடங்குகளை ரபினேஷ் செய்தான். வைரத்தில் தான் எல்லாம். பிறகு திருமணச் சடங்குகள். நித்யன் முகம் இறுகித்தான் இருந்தான். அவனுக்கும் திருமணம் பற்றிய கனவுகள் இருந்தது. அதில் சாஸ்திர சம்பிரதாயங்களை கூட கொண்டாட்டமும் கோலாகலமுமாகத்தான் செய்யணும் என்ற எண்ணம் இருந்தது. இப்போது நடப்பது முழுக்க குடும்பத்துக்காக நடக்கும் திருமணம். சுபயோக சுப முகூர்த்தத்தில் நித்யன் நைதிகையின் கழுத்தில் 3 முடிச்சு போட்டு அவளை தன்னவள் ஆக்கி தன்னில் சரிபாதியாக்கி கொண்டான். நைதிகையின் மறுபுறம் அவளுக்கு தோழி பெண்கள் என்று யாரும் இல்லை. சாந்திமாவின் கையைத்தான் இறுக பற்றி இருந்தாள். தாலி கட்டிய நேரம் அவள் உடல் நடுங்குவதை உணர்ந்தான் நித்யன். எல்லா சடங்கு சம்பிரதாயங்களும் முடிந்து பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கினார்கள். மிருதுலா கண் கலங்க மகன் மருமகளை வாழ்த்தினார். சுமங்கலியும் ஸ்ரீதரனும் வாழ்த்தினார்கள். கார்த்திகேயன் காலில் விழுந்து வணங்கும் போது அவர் கண் கலங்கி விட்டது. ஏற்றுக்கொண்ட பொறுப்பை சரியாக செய்துவிட்டோம் என்ற திருப்தி. நித்யனின் கைகளில் மகளின் கையை பிடித்து கொடுத்தவர், நான் ஏற்றுக்கொண்ட பொறுப்பை இனி உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். என்னால் என்ற அளவு அவளை நன்றாக பார்த்து கொண்டேன். இனி நீயும் என் மகளை நன்றாக பார்த்து கொள்வாய். உன்மேல் எனக்கு இருந்த நம்பிக்கையால் தான் இந்த திருமணத்தையே நடத்தி இருக்கிறேன் என்றார். ஷோர் மாமா, கண்டிப்பா உங்கள் மகளை நான் நல்லா பார்த்துக்குவேன் என்றான். இரு ஆண்களுமே அவளை பார்த்து கொள்வதை கடமை என்று நினைத்தார்களே தவிர அவளை பற்றி எதுவுமே நினைக்கலை. இது இன்று இவர்களுக்கு புரியலை. நாளை புரியுமா? நைதிகை புரிய வைப்பாளா? இல்லை கார்த்திகேயன் வீட்டில் இருந்த மாதிரி வாயை திறக்காமலேயே இருந்து விடுவாளா? தெரியலை. காலம்தான் பதில் சொல்லணும். பொண்ணு மாப்பிள்ளையை நித்யன் வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு விருந்து உண்டு முடித்து கிளம்பினார்கள். முதலில் கார்த்திகேயன் மகளிடம், சமத்தா இருக்குன்னு
என்று விடைபெற கண் கலங்கியது. என்றாலும் சரிப்பா என்றாள். மோகனா அவளிடம் வந்தவர், இனி இதுதான் உன் வீடு, இங்கேதான் என்ன நடந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி நீ இருக்கணும். இங்கே உனக்கு வேலை செய்ய சாந்தி இருக்க மாட்டாள். நீதான் மற்றவர்களுக்கு வேலை செய்யணும். இந்த வீட்டை விட்டு நீ எப்பவும் வெளியே போகக்கூடாது. போனாலும் என் வீட்டிற்கு வரக்கூடாது. எத்தனை வருடம் என் குடும்பத்தில் ஒட்டுப்புள்ளு மாதிரி ஒட்டிக்கிட்டு இருந்தாய். இனியாவது ஒழுங்கா இங்கே இரு. என்ன நடந்தாலும் என் வீட்டு படிவாசல் ஏறக்கூடாது என்று மெல்லிய குரலில் மிரட்டவே செய்தாள். ஆனால் மற்றவர்களுக்கு ஏதோ அட்வைஸ் பண்ணுவது போல்தான் தோன்றியது. கார்த்திகேயன் இதை கவனிக்கலை. ஸ்ரீமதியிடம், சின்ன பொண்ணு, ஹாஸ்டல்லையே இருந்தவ, ஏதாவது பெரிதாக பழக்க வழக்கம் எதுவும் தெரியாது, சொல்லி கொடுங்க, கற்றுக்குவா என்று பேசிக்கொண்டு இருந்தார். வேதிகா அவளை அணைத்து கொண்டு, உனக்கு என்ன வேணும் என்றாலும் எனக்கு உடனே ஃபோன் பண்ணு, சரியா என்றாள். சரி அண்ணி என்றாள். அந்த வீட்டில் அவளை மட்டும்தான் உறவு முறை வைத்து கூப்பிடுவாள். அவளும் ஒன்றும் சொல்ல மாட்டாள். அதற்கு காரணம் அவளின் பிறந்த வீட்டார். அவளுடைய குடும்பத்திற்கு தெரியும் இந்த வீட்டின் மகாலட்சுமி நைதிகை தான் என்று. அதனால் எப்பவும் நீ அவளை நன்றாக பார்த்துக்கொள் என்று சொன்னதால் அவள் இங்கே வரும்போது அவளுக்கு தேவையானதை கேட்டு செய்வாள். சாந்திமாவிற்கும் உதவி கேட்டால் செய்வாள். ரவினேஷ் திவ்யேஷ் அவளிடம் ஒரு தலையசைப்பு, வரேண்டா மச்சான் என்று நித்தியனிடம் விடைபெற்று அவர்கள் கிளம்ப கடைசியாக வந்த சாந்திமா, பாப்பா இதுதான் உன் வீடு, இங்கே இருக்கிறவங்க தான் உன்னோட சொந்தம். உன் புருஷன் சொல்கிறத கேட்டு நடந்துக்க, பெரியவங்க கிட்ட மரியாதையாக நடந்துக்கணும். உனக்கு என்ன வேணும் என்றாலும் எனக்கு ஃபோன் பண்ணு, நான் நாளைக்கு எங்கள் ஊருக்கு போகிறேன், கவனமாக இருந்துக்க, உனக்கு நான் இருக்கேன் பாப்பா, கவலைப்படாத. புள்ள குட்டி ஆனால் உடனே ஃபோன் பண்ணு, உடனே உனக்கு நான் பார்க்குறேன் எல்லாம். உனக்கு யாரும் இல்லைன்னு நீ எப்போவுமே கலங்கக்கூடாது. இனி இதுதான் உன் குடும்பம். ஐயா மட்டுமில்ல, எனக்கும் உன் புருஷனை தெரியும், பெரிய குடும்பத்து புள்ள, அவர் சொல் பேச்சு கேட்டு நட என்று சொன்னவர் சற்று ஒதுங்கி நின்ற நித்தியனிடம், தம்பி பாப்பாவை நல்லா பார்த்துக்குங்க, உங்களுக்கு தெரியாதது இல்லை, தாய் தகப்பன் இல்லாத பொண்ணு, கொஞ்சம் அனுசரணையாக இருங்க தம்பி என்றவர் கண்கள் கலங்க, சாந்திமா என்று அவரை கட்டி கொண்டு கதறிவிட்டாள் நைதிகை. அவளுடைய அந்த பெரும் குரல் எடுத்த அழுகையை கண்டவர்கள் அதிர்ந்து அவளை பார்க்க, அம்மா அம்மா என்று அவள் தேம்பி தேம்பி சிறு பிள்ளை போல் கண்களை கசக்கி கொண்டு அழ, அவள் அழும் சத்தம் கேட்டு வெளியே சென்ற கார்த்திகேயன் குடும்பம் உள்ளே ஓடி வந்தது. ஓடி வந்தவர், பாப்பா என்னாச்சு என்னாச்சு என்று அவர் பதறியபடி கேட்க, நித்தியனுக்குத்தான் சங்கடமாக போய்விட்டது. அவர்கள் மேல்மட்டவாசிகள், அழுகையை கூட டிஷ்யூ பேப்பரில் ஒற்றி எடுக்கும் நாகரிகம் கற்றவர்கள். இப்படிப்பட்ட பெருங்குரலில் அழுவது எல்லாம் அவர்களை பொறுத்தவரை அநாகரிகம். என்னதான் வெளியாட்கள் இல்லை என்றாலும் இவளின் அழுகை அவர்களுக்கு பிடிக்கலை என்பதை அவர்கள் முகம் காட்டியது. அவர்கள் இவளை பார்க்க, இவனுக்குத்தான் சங்கடமாக போய்விட்டது, என்னடா பாப்பா என்ன ஆச்சு என்று பதறி அவர் கேட்க, ஒன்றுமில்ல மாமா, சாந்திமா ஊருக்கு போறேன்னு சொன்னதும் அழுகிறா, வேற ஒன்றும் இல்லை என்றான். அப்படியா பாப்பா, அதுக்கு எதுக்கு அழுகிற? சாந்திமா இனியும் உன் கூடவே இருக்கட்டும், அவ்வளவுதானே, இதுக்கு போய் யாராவது அழுவாங்களா என்று மகளை சமாதானப்படுத்தினார் கார்த்திகேயன். நித்தியனுக்குத்தான் ஐயோ என்று இருந்தது. அவனும் தான் இன்று முழுவதும் பார்த்து கொண்டுதானே இருக்கான். அவள் தாலி கட்டும் நேரத்தில் கூட பயத்தில் சாந்திமா கையைத்தானே பிடித்து கொண்டு இருந்தால். இவ்வளவு தூரம் இவரை சார்ந்து இருப்பது நல்லது இல்லை. அதுவும் என் மனைவி தைரியமாக இருக்க வேண்டும்.